வெல்கம் டு யூபிஎஸ்சி நோட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மோஸ்ட்லி இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வருஷம் முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தோ 10 years 20 years 30 years அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட 10 years ஆனிவர்சரியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நான் என்ன சொன்ன மாதிரி எம்ஜி நரேகால வந்து கொஸ்டின் வரலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம எம்ஜி நரேகாவை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஆர்ஐஸ். ஸோ பஞ்சாயத் ராஜை பற்றி ஓவராலாக ஒரு ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறதில்ல, பட் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இதிலே பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3-tier இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். பஞ்சாயத் ராஜ் இஸ் 3-tier இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ ஆக்சுவலாக வந்து எதுக்காக இந்த பஞ்சாயத் ராஜ் வந்து இன்ஸ்டியூட் பண்ணாங்க, லோக்கல் கவர்னன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பேஸ் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி தான். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது கிராமத்துக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். த இண்டிபெண்டன்ஸ் டு தி ரூரல் ஏரியாஸ். ஸோ அதனால தான் கிராம ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் மேயோ ரெசல்யூஷன் வந்து 1870 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது எல்லாமே முக்கியம். லார்ட் மேயோ ரெசல்யூஷன் வந்து 1870. குரோனாலஜி பார்த்துக்கோங்க. லார்ட் மேயோ 1870, ரிப்பன் ரெசல்யூஷன் 1882, ராயல் கமிஷன் ஆன் தி டீசென்ட்ரலைசேஷன். ஸோ ராயல் கமிஷன் ஆன் தி டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1907. ஸோ ராயல் கமிஷன் ஆன் தி டீசென்ட்ரலைசேஷன் இஸ் 1907. ஸோ குரோனாலஜி வந்து முக்கியம். அதுக்கடுத்து மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், இது எல்லாருக்கும் தெரியும் 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் 1935. ஸோ டிராஃப்டிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ 1947. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 40 என்னது ஃபர்ஸ்ட்? ஆர்டிகல் 40 வந்து எதில் இருக்கு? ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பிஆர்ஐஸ். இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜஸ்தான். ஸோ யூபிஎஸ்சியில் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 3-tier இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எதுக்காக? செல்ஃப் கவர்னன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம ஸ்வராஜ். ஸோ மகாத்மா காந்தி அவரோட ஐடியா, லார்ட் மேயோ ரெசல்யூஷன், ரிப்பன் ரெசல்யூஷன், ராயல் கமிஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் 1907, மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, டிராஃப்டிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபைனலி ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி ஆர்டிகல் 40 வந்து சொல்லுவோம். என்னது? வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுது. வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 40 வந்து சொல்லுது. ஸோ ராஜஸ்தான் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ கமிட்டிஸ், ஆக்சுவலாக பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனை எப்படியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். குரோனாலஜி முக்கியம். இதுலையும் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ஸோ அதுக்கடுத்து அசோக் மேத்தா கமிட்டி 1977. அதுக்கடுத்து ஜிவிகே ராவ் கமிட்டி 1985, எல்எம் சிங்ஹவி கமிட்டி 1986, கட்கில் கமிட்டி 1988. ஆக்சுவலாக கட்கில் கமிட்டின்னு ரெண்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இஷ்யூ ரிலேட்டடாக வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கட்கில் கமிட்டி வந்து அது ஒரு தனி கட்கில் கமிட்டி. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இது வந்து கட்கில் கமிட்டி 1988. ஸோ தந்தாவாலா ரிப்போர்ட் 1978, ஹன்மந்த் ராவ் கமிட்டி ரிப்போர்ட் 1984. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து ஃபினான்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ ஃபினான்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஃபினான்ஸ். ஜென்ரலாக யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 280 மூலயமா ஃபினான்ஷியல் ரெக்கமெண்ட், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிகல் 280 மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்டை வந்து கொடுப்பாங்க. ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட் மூலயமா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அதாவது வந்து ஃபண்டை வந்து டிவால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஆர்டிகல் 243I.
அதாவது ஆர்டிகல் 280 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 280 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபண்டை வந்து யார் கொடுக்குறாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டேட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து ஆர்டிகல் 243I அந்த இதில் வந்து பவர்ஸ் வந்து டிவால்வ் பண்ணி ஃபண்ட்ஸ் வந்து டிவால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரையும் தான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஏஆர்சி கமிட்டி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதாவது கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்ல, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 30th anniversary ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இல்லைங்களா. ஸோ அப்போ எந்த வருஷம் இன்ஸ்டால் பண்ணாங்க, ஆக்சுவலாக வந்து 1992ல் 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 40லேருந்து தான் நம்ம வந்து இது மீன்ஸ் ஆர்டிகல் 40லேருந்து டிரைவ் பண்ணி 73rd 74th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா பார்ட் 9 and பார்ட் 9A இதெல்லாம் உங்கள் பாலிட்டி கிளாஸஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னது பார்ட் 9 and பார்ட் 9A வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாங்க, மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியா பிரிச்சாங்க. பஞ்சாயத்துல வந்து 29 சப்ஜெக்ட்ஸும், முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து 18 சப்ஜெக்ட்ஸும் வந்து கொடுத்தாங்க. ஸோ 3 டயர் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம சபா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ கிராம சபா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து ஆர்டிகல் 243B. ஸோ ஆர்டிகல் 243B. ஸோ ஆர்டிகல் 243B தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, கிராம சபாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லுது. கிராம சபா அப்படிங்கிறது வந்து அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சபா வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரெஜிஸ்டர்டு பீப்புளும் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர்ட் பீப்புள் எல்லாமே அந்த கிராம சபாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 3 டயர் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, 3 டயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ பிரச்சனையுமே எங்கே வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ ஆக்சுவலாக இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 30 இயர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷமாக வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபினான்ஸ் டிவல்யூஷன், அதுதான் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து 243Hல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 243Hல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபினான்ஸ் ரெவன்யூ எப்படி அவங்க ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டெவல்யூஷன் படி ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் பஞ்சாயத்து ராஜ், இதுதான் பெரிய கன்சர்ன்ஸே. ஸோ ஆக்சுவலாக ஒரே ஒரு 1% தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டிவால்வ் ஆகுது. ரிமைனிங் அவங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 80% ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். 80% ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ரிமைனிங் 15%, அதாவது 80%. ஸோ 15% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக ரிமைனிங் வந்து அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்சுவலாக கிராண்ட்ஸ் யார் அதிகமாக கொடுக்குறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. யாருக்கு? பஞ்சாயத்து ராஜ்க்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 243Hல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான, அதாவது இப்போ இதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்பட்டது அப்படின்னா ஆர்டிகல் 243Hல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணலாம், டாக்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்களே டாக்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த இப்போ அவங்களுக்கு ஃபண்டு கிரன்ச்சாக இருந்தது, ஃபண்டு தேவைப்பட்டதுன்னா அவங்க ஒரு டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி அது மூலியமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கிராண்ட்ஸ், அதாவது ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் நிறையா இருக்குது, அது மூலியமாகவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பாலிட்டி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கோம். ஸோ அந்த ஒரு சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இ-கிராம், இ-ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
ஸோ இ-கிராம் அண்ட் இ-ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அக்கௌண்டன்சி. ஆக்சுவலாக வந்து அதை அந்த கிராமத்தில் இப்போ எந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கு, எப்படி என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது, அதில் ஃபண்டெல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து அந்த ஃபண்டெல்லாம் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா, நாமளே ரைஸ் பண்ணோமா, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்கடுத்து சன்சாத் ஆதர்ஷ் கிராம யோஜனா, இதுவுமே வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்கடுத்து பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பஞ்சாயத் ராஜ் டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத் ராஜோட டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே வந்து April 24 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸோட செலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Part 9ல் வந்து பஞ்சாயத் ராஜ், Part 9A வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்தது. ஸோ கிராம் சபாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத் ராஜ்லேருந்து எவால்வ் ஆகும். அதே மாதிரி வந்து வார்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து முனிசிபாலிட்டிஸ்லேருந்து எவால்வ் ஆகும். வார்டு கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ்லேருந்து எவால்வ் ஆகும். இது வந்து த்ரீ டயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், பிளாக்கு, ஸோ டிஸ்ட்ரிக்ட். வில்லேஜ், பிளாக், டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து 3 tier கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி த்ரீ டயர்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து வில்லேஜ், பிளாக்கு, டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. ஸோ சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கொஷின் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தான் வரும். கொஷின் வர மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்கணும். ஸோ இந்த ரிசர்வேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் வந்து விமன்ஸ்க்கு இருக்கணும், ஜென்ரல் விமன்ஸ். ஸோ 1/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து டு பி ரிசர்வ் டு விமன்ஸ். 1/3 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டு விமன்ஸ். 1/3 ஆஃப் சீட்ஸ் ரிசர்வேஷன் ஆஃப் இதுல 1/3, இந்த 1/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி விமன்ஸ்க்கு இருக்கணும். நல்லா பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரிசர்வேஷன் எப்படி இருக்கணும்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு இருக்கணும். 1/3 இருக்கணும். அந்த 1/3ல ஃபர்ஸ்ட் பிரைம் வந்து 1/3 ஆஃப் விமன்ஸ் இருக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த 1/3ல இருக்கக்கூடிய விமன்ஸ்ல இருக்கக்கூடிய 1/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 people இருக்காங்க அப்படின்னா 75 வந்து என்ன இருக்கணும், விமன்ஸாக இருக்கணும். இந்த 75ல 1/3 என்னது, இந்த 75ல 1/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 21. ஸோ ஆல்மோஸ்ட் 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். 75 மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 மெம்பர்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 1/3 ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன். இங்கே பாருங்க 1/3 ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன். இது 1/3 ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன். ஸோ சேர்பர்சன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெவல்ஸ்லையும் விமன்ஸ் இருக்கணும். ஆல் லெவல்ஸ். இதுதான் யூபிஎஸ்சியில் ட்விஸ்ட். என்னன்னா இந்த ஆல் அப்படின்னு வந்தால் மேக்ஸிமம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய மீன்ஸ் அது மாதிரி ஜென்ரலாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் 1/3 ஆஃப் ஆஃபீஸ் சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஆல் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ்ல விமன்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஆர்டிகல் 243D சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக யூனிஃபார்ம் 5-year டேர்ம் இது வந்து ஒரு இது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக எலெக்ஷன் நடக்குது, பஞ்சாயத்து ராஜ்க்கு எல்லாமே எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 5 years டேர்ம். ஸோ அந்த 5 years டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுலையே அந்த 5 years டேர்ம் முடியாததுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, சம் இஷ்யூஸ்னால வந்து அதை கலைச்சிடுறாங்க அப்படின்னா ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வைக்கணும். எலெக்ஷன்ஸ் வந்து அடுத்த 6 monthsக்குள்ள வைக்கணும். நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள வைக்கணும். ஆர்டிகல் 243E இருக்குது. அது வந்து எலெக்ஷன்ஸ், அதாவது ஒன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நடுவில் 5 year டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும்.
ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ரி அலாகேஷன் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். எங்கேருந்து வருது? பட்ஜெட்ரி அலாகேஷன் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பட்ஜெட்ஸ் வருது. யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட், யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட் ஆர்டிகல் 243H. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் 243I, இது வந்து ஸ்டேட். சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 243H, இது வந்து ஸ்டேட் 243I. ஸோ அதுக்கு அடுத்து 11th ஷெட்யூல். ஸோ இதில் வந்து 29 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் பாடிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, 29 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மோட்டிவாக இருக்கும். இதெல்லாம் பெருசாக நமக்கு தேவைப்படாது, ஆர்டிகல் 243. ஸோ இது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெசா ஆக்ட். பெசா ஆக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசா ஆக்டை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பெசா ஆக்டை பற்றி என்ன. ஸோ அவங்க சொன்னதுனால அது லைம் லைட்டில் வந்திருக்கு. அதனால பெசா ஆக்டை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பெசா ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க? 1996. பெசா ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க? 1996 வந்து பார்த்தீங்கன்னா பெசா ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் பெசா அப்படிங்கிறது வந்து ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி பார்ட் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பவர்ஸை வந்து பஞ்சாயத்து ராஜ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் பவர்ஸை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் பெசா ஆக்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரூல். ஸோ செல்ஃப் ரூல் ஃபார் த பல்க் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன். இப்போ ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரூல் கொடுக்கறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கவர்னன்ஸ் வித் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. வில்லேஜ் கவர்னன்ஸ் வித் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கறது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஷெட்யூல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் ஏரியாஸில் அவங்களுக்கு உண்டான பவரை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெசா ஆக்டை வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அட்டானமியை கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெசா ஆக்ட். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து 10 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெசா ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 10 ஸ்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி படிங்க. ஸோ கண்டிப்பாக மேபி கொஷின்ஸ் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் கவர் பண்ணிட்டேன். பெசா ஆக்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க.